குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய போஸ்ட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் நவீன் அவர்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தீபிகா ஐயா. வணக்கம். வணக்கம். நம்மளோட நேயர்கள் பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணிடலாம் ஐயா. கொடியை மறந்துடாதீங்க, அதை எல்லாரும் கேட்குறாங்க. இங்க இருக்குது பாருங்க, எடுத்து பகுதி வச்சுக்கோங்க. எடுங்க, ஆட்டுங்க. கிரீனு. அன்பு அவர் பேரு. காமாட்சி ஐயா, உங்ககிட்ட 10 கோடி கொடுத்து 10 கோடியா இல்ல திமுகவா என்று கேட்டால் நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? 10 கோடி தான். இல்ல திமுக. ஏன்னா 20 கோடி கொடுக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உண்மை தானே? கண்டிப்பா அமௌண்ட் கம்மியா இந்த வேலை தானே வேண்டாங்கிறது. இல்லையா? எவ்வளவு அழகா பாருங்க, சூப்பர். அதாவது கேள்வி நல்ல கேள்வி தான். நல்ல கேள்வி, அதான் நல்ல கேள்வி. ஆக்சுவலா சூப்பர் கேள்வி, இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இது. சரியான கேள்வி. ஆனா பதில் கேவலமா இருந்தது. எதுக்கு கேவலமா இருக்கு? ஏங்க நான் இதுக்கு மேல பணத்தை பார்த்தவங்க. அதுதாங்க நானும் சொல்றேன். அப்புறம் இப்ப நான் இப்போ நீங்க வந்து பணம் இல்லாதவரு, இவர் ஒரு பிச்சைக்காரர் அப்படி நான் சொன்னேன். அது நல்லா பணம் கொளுத்து போய் ஓகேவா, அங்கங்க அப்படியே இல்லையா சொல்றேன். உண்மையா இல்லையா? நான் கேட்க கரெக்டா பதில் சொல்லுவேன். 10 கோடி அப்படின்றது கம்மி. 10 கோடி அங்கதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேடிஎம்மில் பெறப்பட்டது டெய்லி, அதுவே அது சைடு அமௌண்ட், அதுவே கிட்டத்தட்ட லட்சங்கள்லாம் வருது உங்களுக்கு. வருதா? ரைட், இருங்க. சரஸ்வதி மேடம், குக்கு போஸ்ட் பாக்ஸ் காணும், இனிமேல் வராதா பயமா? ஏன், என்ன இது? இல்ல நம்ம கொஞ்சம் ஒரு இடையில நடத்தாம இருந்தோம் இல்லையா? ஆமா, கேப் விட்டுட்டோம். உங்க உடல்நல சரியில்லை, எனக்கு சரியில்லை, ஒருவேளை உங்களை பார்த்து பயந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க மாதிரி கேக்குறாங்க. பயங்கிறது எங்களுடைய பிறவியே கிடையாது. இருந்தா நீங்க இவ்வளவு தப்பு பண்ணுவீங்களா? ரெண்டாவது, எனக்கு மட்டுமல்ல நவீனுக்கும் பயம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா நாங்க பயம் அறியாத இளங்கன்றுகள். இளங்கன்றுகள் யாரு? 2 பேரும் தான். ஏங்க இது கூட சொல்ல விட மாட்டீங்களா? உங்களோட சேர்த்து நானும் அவ்வளவுதானே. சந்தோஷம் தான். அப்புறம் என்ன இருக்கு விடுங்க, அதெல்லாம் சந்தோஷம் தான். ஆனா இப்ப கேவலமா திமுக விட்டு கொடுக்குறதா வருத்தமா இருக்குது. ஏங்க நான் இருக்க கட்சிக்கு நான் பேசாம வேற யாருங்க பேசுவா? பேசலாங்க, பேசுற தப்பு கிடையாது. ஆனா இப்படி அநியாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேப் பண்ணா கூட வந்து அங்கோனிக்கும் நடக்குதுன்றீங்க, கொலை பண்ணாலும் அங்கோனிக்கும் நடக்குதுன்றீங்க, பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் அங்கோனிக்கும் நடக்குதுன்றீங்க. தானே சொல்றேன். அந்த ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க எவ்வளவு வருதுன்னு. அந்நியர் சொல்லுவாங்க அப்படிதான் வரும். 5 ரூபா திருடினா தப்பா? 5 தடவை 5 வாட்டி 5 ரூபா திருடினா தப்பா? அந்த சீன் தெரியுமா? இப்ப போடுவாங்க மீம்ஸ்ல, போடுவாங்க. அந்த வைக்கும் போது என்ன பண்ணலாம்னா, அந்த ஏற்ற மாதிரி இருப்பான்ல, சட்டில போட்டு வறுக்கும்போது ஒருத்தன், அங்க வந்து என்ன பண்ணா காமாட்சி ஃபேஸ் வச்சிடுறீங்க, எந்த அந்நியன் மாதிரி வச்சிடுறீங்க. எப்படி கன்செப்ட்? அதே மாதிரி பிளாக் ட்ரெஸ். ஆமா, பிளாக் ட்ரெஸ். என்ன நீ ஒரே வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கொடியே வரமாட்டேங்குது, ஒரே எல்லோ கிரீனு. ஷா அவரோட பெயர் காமாட்சி ஐயா. இப்போ நடிக்கக்கூடிய நடிகைகளின் உங்களுக்கு பிடித்த நடிகை யார்? இப்ப ஐயா பாரு சிரிப்பாரு, ஐயா பாரு பிளஷ் ஆகுது பாரு. இப்ப நடிக்கக்கூடிய நடிகைன்னா யாருமா இப்ப நடிக்கிறா? நிறைய பேர் நடிக்கிறாங்க. சொல்ல நடிகர்கள் கூட இப்ப நடிச்சிட்டு தான் இருக்காங்க. த்ரிஷா, நயன்தாரா அவங்கள கூட நடிச்சிட்டு தான் இருக்காங்க. த்ரிஷா, நயன்தாரா, அப்புறம் கைடு லோகர், அதுக்கப்புறம் வந்து மமிதா பைஜு. ஓ, அது யார்? நமிதா பைஜுவா? சரி, அப்புறம் இல்ல நீங்க எந்த மாதிரி நடிகையில கேக்குறீங்க? அந்த மாதிரி நடிகையில கேக்குறீங்களா? இல்ல பசங்களா வீடியோ பாப்பாங்களா? இல்ல அந்த பொண்ணு 5 பேர் சொல்லிச்சு. இல்ல அந்த பொண்ணு வந்து ஒரு 6 பேர் சொல்லிருச்சு. நீங்க யாரை இப்ப எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க? உங்க மனசுல யாராவது இருக்காங்களா? இப்போ இருக்காங்க. யாரு சொல்லுங்க? இட்லி படத்துல நடிச்ச ஹீரோயி யாரு? அவங்க பேர் என்ன? அவங்க பேர் நித்யா மேனன். நித்யா மேனன். அவங்கள தான் பிடிக்குமா? நல்ல நடிகை. இல்ல
அவங்களதான் பிடிக்குமான்னு கேட்டேன். அவங்கள தான் பிடிக்கும். நல்ல ஏன் நடிகை, பிடிக்கும்? நல்லா பிடிக்கும். நல்லா பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த அளவுக்கு. எந்த அளவுக்கு? இந்த அளவுக்கு. ஏன்னா அவங்க சைஸ் இந்த அளவு தானே. ஏதோ போச்சுன்னா போதும் அத்தேருங்க. நல்ல நடிகைங்க. அவங்க ஒரு பக்கம் தமிழ் இசை மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியா இருக்காங்க இல்லையே. நல்ல நடிகைமா, கேரக்டர் புரிஞ்சு. ஐயா இன்னொன்னு நல்ல நடிகர்கள் அப்படி கேட்டாங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் ஐயா சொல்லியிருப்பேன். இல்லை ஐயா சொல்றேன். எஸ், ஹரி அவர்கள் சிறப்பான கேள்வியை கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். காமாட்சி ஐயா, உங்களுக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா? ஏன் இவ்வளோ போய் பேசுறீங்க? உங்களுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு எனக்கு தெரியும், ஊருக்கும் தெரியும். நீங்கள் சொல்லுங்க. தெரியலையே ஐயா. தெரிஞ்சுதான் நீங்கள் இப்பெல்லாம் சொல்லுங்க ஆரம்பிப்பீங்களே. அதான் தெரிஞ்சிருந்தா நான் அவங்கெல்லாம் உட்காந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பேன்னா இந்நேரம் பாரத நாட்டின் பிரதமர் ஆகிருப்பேன். இந்தியாவை விற்றுட்டு என் குடும்பத்தோடு செட்டில் ஆகிருப்பேன் வேறு நாட்டில். சொல்லுங்க. அதான் அந்த தம்பி கேட்டிருக்காரு. பதில சொல்லுங்க. கேள்வி கேட்டாச்சு இல்ல. எனக்கு அரசியல் தெரியாது. நான் ஒரு யதார்த்தவாதி. நான் என்ன நடக்குது யதார்த்தவாதி. வாந்தி இல்ல வாதி. வாந்தி பேதி. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசுறேன், அவ்வளவுதான். எனக்கு அரசியல் இதுதான் அரசியல் இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னை பொறுத்த மட்டும் நான் பேசுறதுதான் அரசியல். நான் பேசுற மூச்சு விடுறதுதான் அரசியல். அதாவது உங்களை பொறுத்தவரை நீங்க பேசுறதுதான் அரசியல். ஆமா. மாண்புமிகு முதலமைச்சர் பெண்களின் காவலர் திரு மு.க. ஸ்டாலின் பேசுவது போல. அது எப்படி வேணாலும் நீங்க சொல்லுங்க ஐயா. இல்ல அவருக்கு என்ன தோணுதோ அதான் பேசுறது, அதான் அரசியல். அது ஏதோ ஒண்ணும். ஓகேவா? 4 பேர் கெட்டது செஞ்சு கூட நீ நல்லது செஞ்சுன்னு சொல்லுவாரு, அதான் அரசியல். கரெக்டா? இல்ல நான் கேட்கறேன், உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? 10 குளம் விழுந்திருக்கோம் காலையில. மத்தியானம் பேட்டி கேட்டா சீரும் சிறப்புமா இரும்பு கரம் கொண்டு தமிழ்நாட்டை வந்து பாத்தீங்கன்னா. ஐயா நான் ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஐயா. அப்பப்போ நம்ம டிபேட்ல கூட பேசும்போது நீங்க அந்த போயிட்டு அந்த கலைஞர் சமாதிக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுங்க இப்படி பண்றாங்க. அப்போதான் நேற்று பார்த்தா நம்ம ஐயா ஸ்டாலின் செமையா தம்பி போடுறாரு. அதான் அது பாத்தீங்களா? அது ஏஐ தொழில்நுட்பத்துல இந்த பயில பண்ற வேலை. அது என்னது? நான் அந்த சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க ஐயா. சத்தியமா முதல்வர் ஐயா சூப்பரா ஆடுறாரு ஐயா. சத்தியமா சொல்றேன், நான் போய் பேச மாட்டேன். தெரியுமா? அவர் ஆட மாட்டாரா? எல்லாம் தான் ஆடுவாங்க. இப்ப நான் ஆட மாட்டேன் சொல்றேன், நீங்க தான் ஏஐ தொழில்நுட்பம் சொன்னீங்க. செம்மையா ஆடுறாரு. நீங்க பாத்துருக்கீங்களா? இப்படி இல்ல செம்மையா ஆடுறாரு ஐயா. நீங்க ஒரு வாட்டி பண்ணிடுங்க ஐயா. அதை சரி செம்ம வயல் ஆகும். அடுத்த கேள்வி பண்ணிடணும். பாப்போம். எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ கொடுங்க. வெற்றி இந்த கேள்வியை கேட்டிருக்கவர் ஐயா. உங்க கூட விவாதம் பண்ணக்கூடிய விருந்தினர்களில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இது நல்ல கேள்வி தானே. இது எது எல்லோ? இதுக்கு ஏங்க நான் உங்களை பிடிக்குன்னு சொன்னா அடுத்து பாய் கோச்சுக்குவாரு. பாயை பிடிக்குன்னு சொன்னா ஏர்போர்ட் மூர்த்தி கோச்சுக்குவாரு. ஏர்போர்ட் மூர்த்தியை பிடிக்குன்னு சொன்னாக்கா அடுத்து பண்ணை சுமதி கோச்சுக்கிறோம். இது வந்து என்ன வந்து ஒரு இக்கட்ல இழுத்து விடுற கேள்வி இல்லையா? கரெக்ட். அது நீங்க எப்படி சொல்லணும்னா, இப்ப நான் இந்த மாதிரி யாரையா புரியும் சொன்னா நீங்க சேனலுக்கு வர மாட்டீங்க. யாரா வரல அப்படின்னா வருமானம் வராது, எனக்கு அங்க லாஸ் ஏற்படும். இல்ல உங்க ஸ்டைல் அப்படிதான் சொல்லணும். ரொம்ப நல்லவா சொல்றீங்க. இல்லன்னா இப்படி சொல்லிட்டு போங்க. அதனாலதான் நான் எல்லோ காட்டுறேன். உருட்டுங்க. இல்லைன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ராவுத்தர் இப்ராஹிம் வந்து இந்த கண்ணு, ஏர்போர்ட் மூர்த்தி இந்த கண்ணு, நவீன் வந்து என் மூக்கு மாதிரி, வன்னே சுமத்தி என் வாய் மாதிரி. அப்புறம் வேற யாரும் வராங்க? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பொருந்தது. இல்ல வேற யாரும் வராங்க? அவங்க வந்து இந்த மீசம் மாதிரி பாரு. அப்பப்போ முறிக்க வச்சு பாருங்க. அன்னைக்குதான் இந்த மீசையை மட்டும் முறுக்காதீங்க, திருப்பி வருது எனக்கு. பேரு சத்திய சோதனையா? சத்திய சோதனை. காமாட்சி ப்ரோவா? ஐயோ, நீங்க ஃபர்ஸ்ட் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது சென்னைக்கு 26 கோடி எடுத்து வந்தேன் என்று சொன்னீங்க. அந்த கட்சியை டிஎம்கேவிற்கு எவ்வளோ கோடிக்கு சேல் பண்ணீங்க? இவ்வளோ முட்டு கொடு. இது எப்படி பச்சாளர் ஆகும்? உங்களை காரி துப்பியிருக்கான் அவன். இந்தாங்க ஆட்டுங்க, இதை கடுப்பாயிருவேன். இல்ல அந்த தம்பி கேட்டதுல பாதி உண்மை இருக்கு, பாதி பொய் இருக்கு. பாதி உண்மை எது அப்படின்னா அந்த கச்சேரி நல்ல காசு வாங்கி வித்தது, பணம் கொண்டுட்டு வந்தது உண்மை. நான் காசு வாங்கினேங்கிறது தப்பு. சரி,
அதான் காசு வாங்குறாங்கன்னு சொல்லல. எவ்வளவு கோடி வித்தீங்க? வித்தீங்கன்னா கேட்டாரு. எவ்வளவுக்கு வித்தீங்கன்னு கேட்கிறாருல. வித்தன்னா வாங்கினான்னா இல்ல வித்தன. அவர் விக்கல, அவர் லீஸு கொடுத்துருக்கீங்க. அதனால லீஸு கொடுத்துருக்கீங்களா? ஏதோ ஒன்றும் 100 வருஷம் லீஸு கொடுத்துருக்கீங்க. 100 வருஷம் 99 வருஷத்துக்கு என்ன எவ்வளவு சொல்லவே இல்லையா ஐயா? என்ன சொல்லுங்க, பதில் சொல்லுங்க தம்பி. நான் வந்து யாருக்கிட்டையும் பணம் வாங்கி நான் போய் கட்சி அங்கே இணைக்கலப்பா. சரி, நான் அங்கே கட்சியை இணைச்சது வந்து வேற என்னை நம்பி இருந்த தொண்டர்களுக்கு நல்ல வழி காட்டணுங்கிறதுக்காக டிடி மூலியமா காசு வாங்கி டிடில வாங்குனீங்களா, செக்கா வாங்குனீங்களா? அதனால அவர் தம்பி தானே, தம்பி அது தம்பியை பார்த்து பேசுறாரு, தம்பி பார்த்து. அதனால அவரை வந்து நீங்க கேட்குற கேள்வி உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் உண்மைதான். ஆனா இது திமுகவை பத்தி உங்களுக்கு தெரியாது. கேடு கட்டவனுங்க, மானம் கட்டவனுங்க. வெட்டிக்கிட்ட கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட பணம் வாங்கி நான் போய் ஜாயின் பண்ணேங்கிறது தவறு. அந்த கொள்கை பிடிச்சது, அந்த கோட்பாடு பிடிச்சது பேரறிஞர் அண்ணா வளர்த்த கட்சி. அதுக்கப்புறம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பிடிச்சது. அதனால கலைஞர் இருக்கும்போது கட்சியை கொண்டு இணைச்சேன். சரி, இந்த கொள்கை கோட்பாடுன்னு சொன்னீங்கல்ல, அப்பெல்லாம் கொள்கை கோட்பாடு அப்படின்னா அதுதான் கொள்கை. ஓ, கொள்ளு கை, கொள்ளை அடிக்கும் கை, அப்படியா? எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த தம்பி பச்சையை போட்டு வந்தாங்க. நல்லா தான் கேள்வி கேட்டிருக்கு. ஆகாஷ் ஐயா, உங்க வீடியோவிற்கு வர கமெண்ட்ஸ் படிப்பீங்களா? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க? சில சமயம் யூடியூப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சரியா எங்கே ஊர் பக்கம் போயிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் வருமானம் வருது லட்சக்கணக்கில், எப்படி விட்டு போகிறதுன்னு வந்து உட்காந்துக்கிறீங்க. உண்மைதான். லட்சக்கணக்கெல்லாம் தப்பா சொல்றீங்க. கோடிக்கணக்கில். அப்போ கூட எதுவும் கொடுக்க மாட்டேன், எதுவும் போட்டு தர மாட்டீங்களா? அந்த தெரு கோடியில் தானே இருக்கோம். அதனால கோடியில் தான் இருக்கோம். அதனால தம்பி நாங்க கோடியில் தான்ப்பா இருக்கோம். பேசாம இந்த மாதிரி உட்காந்து பேசுறது. ரயில்வே ஸ்டேஷன் போய் 2 பேரும் பெட்ஷீட் போட்டு உட்காந்து மாதிரி நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். சும்மா கூட்டம் அல்லோ. இந்த சூர்யா பேசுவாங்க, வாங்க சாமி வாங்க சாமி வாங்க சாமி வாங்க, உட்காந்துவாங்க. நான் பேசுறேன், போற போக பார்த்தா அப்படிதான் போய் குத்தி எப்படி போகுது பத்தியா? பிச்சைக்காரத்தனமா தான் போகுது. ரோட்ல நிக்கிறோம் சொல்ல, உங்களை ரோட்ல நிக்காம கொண்டு போய் ஸ்டேஷன் உட்கார வச்சோன்ற போஸ்ட் மாஸ்டர் தூக்கி போயிடுவோம். உடனே தக்குல வச்சுக்கிற போவோமா? போவோம். ஐயோ ஐயோ குமார் அவர்களே, ஐயா நீங்க அரசியலுக்கு வரலனா என்ன எழுதிருப்பீங்க? செக்ஸ் டாக்டர் ஆயிருப்பாரு. ஐயா நீங்க தப்பா வச்சீங்க. செக்ஸ் டாக்டர்னா அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம ஃபேஸ்புக்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல ஒரு நம்பர் கொடுத்து உங்க டவுட்லாம் கேளுன்னு சொல்றாங்கல்ல, அது தீர்வு அடைகிற மாதிரி. நான் ஏன் நீங்க சொல்லுங்க, என்ன இருப்பீங்க? என்னவா இருப்பேன்? வாத்தியார் வேலை பார்த்துட்டு. அதுதான் சொன்னேன். என்ன டீச்சரா இருப்பீங்க? பயாலஜி டீச்சரா? ஹிஸ்டரினா எஸ்டிடி தானே? ஆமா, எஸ்டிடி ஐஎஸ்டிடி எல்லா டியும். ஐயோ ஐயோ, ஏன் தம்பி நான் வந்து ஏற்கனவே டாக்டர் பட்டம் பெற்ற வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருந்தோம்ப்பா. வாத்தியார் வேலை இப்போ எனக்கு வயசாயிடுச்சு. அதனால இந்த இது ரிட்டையர்டு ஏஜ், பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். ஆகையினால நான் வந்து இனி வேலைக்கு போக இயலாது. அப்போ இப்போ செய்யறது இது வந்து ஒரு டைம் பாஸ். எது? அப்ப நீங்க பேசுறதெல்லாம் டைம் பாஸ் தான். அப்ப திமுக பத்தி நீங்க பேசுறதெல்லாம் டைம் பாஸுக்கு தான். டைம் பாஸ் தான். ஒன்னும் உருப்படியா கிடையாது. அப்போ எதுவும் உண்மை கிடையாது. டோபியா டோபி டொப்பிலாம் எனக்கு தெரியாது. டைம் பாஸுக்கு எப்படி நீங்க பேசலாம்னு சொல்லலாம். உங்களுக்காக உங்க சேனல்ல ஒரு 60,000 63,000 பேரை தாண்டி போயிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ். கூடிய விரைவில் 1,00,000 பேரை தொட போறீங்க. உங்களுக்காக வந்து பல லட்சக்கணக்கில் ஒரு மாசத்துல மில்லியன்ஸ்ல வியூஸ் போகுது. அப்ப நீங்க வந்து காரணத்தனமா டைம் பாஸுக்கு பேசணும்னு சொல்லுவீங்க. உட்காந்து மக்கள் அப்ப கேட்பாங்களா? இப்படி சொல்லலாமா? தப்பான பதிவு தானே. அதான் டைம் பாஸ்ன்றாரு. டைம் பாஸுக்கு கற்பனைக்கும் சம்பந்தம் இல்ல. கற்பனை என்பது வேறு, டைம் பாஸ். இப்படி ஒரு சீரியஸா ஒரு எஃபோர்ட் எடுத்து அரசியல நான் வந்து பேசுறேன், அவ்வளவுதான். டைம் பாஸ்க்கு பேசுறேன், அவ்வளவுதான். ஏதோ நடக்கும் போது நைட்டு
ஆமா வேற இதுக்கு நீங்க பச்சை ஆடினீங்கன்னா குச்சி எடுத்து தலையிலே அடிப்பேன். அபி பிரபா காமாட்சி ஐயா திமுகவின் வாக்குறுதிகளை எந்த நூற்றாண்டில் நிறைவேற்ற போறீங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. 21வது நூற்றாண்டுல தான் நிறைவேற்றுவோம், கவலையை விடுங்க. எப்போ என்ன இது அசிங்கப்படுத்தாங்க எல்லோ போட்டாங்க காலி தூண் துப்புலமா கேள்வி கேட்க பாருங்க. 21வது நூற்றாண்டுன்னா நடக்கக்கூடிய காலகட்டத்துல தான் நாங்க நிறைவேற்றிக்கிட்டே இருக்கோம். காலகட்டமும் முடிய போகுது இருக்குல்ல. 21வது நூற்றாண்டுல இன்னும் சொச்சம் இச்சம்லாம் இருக்குல்ல. எல்லாத்தையும் சொல்லிட்டு மொத்தமா மேப்ல இருந்து அழிச்சு தான் போவீங்க தமிழ்நாட்டை. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, முடிச்சுட்டு தான் போவீங்க. ஆமா ஆமா, அதுல முடிச்சிருவோம். என்ன முடிச்சா ரைட். உண்மையை ஒத்துக்கும் போல எதுவும் பேச மாட்டேன் எப்பவுமே. அவ்வளவுதான். KS ராஜகோபால் ஐயா, நீங்கள் ரொம்ப நல்லவரா? உண்மையை சொல்லுங்க. நான் தான் பல வாரி சொல்லிட்டேன், அவரும் சொல்லிட்டாரு நான் கேடு கட்டவன் மோசமானவன் அயோக்கியன் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க, நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க, உண்மையாவே சொல்லிருக்கீங்க. தம்பி அவரு தவறா பேசுறாரு, எனக்கு என்ன தெரியலப்பா, என்னை பத்தியே என்னால புரிஞ்சுக்க இயலல, அதனால நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். ஓ, நீ கமலஹாசன் மாதிரி. ஆமா ஆமா, அப்படி நீங்களே புரிஞ்சுக்க இயலனா அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? அவங்க புரிஞ்சுப்பாங்க, எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம், அவ்வளவு என்ன வேணா சொல்லிக்கலாம் அவங்கள. அது நல்லதா இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டதா அதான் எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம்டாரு. எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க, என்ன இருக்கு. ஏன் இப்படி ஆயிட்டீங்க? அவ்வளவு சேர்ந்தாச்சு, அவ்வளவு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். என்ன வேணா பேசுவாங்க, எப்படி வேணா திட்டுவாங்க, என்ன வேணா சொல்லுவாங்க, நீ விடவே விடாத. ஆமா, நீ சவுண்டு கேட்கல, சைலண்ட்ல வச்சிட்டீங்களா? சீப்பே சவுண்டு. என்னம்மா இதெல்லாம் உண்மையிலேயே வந்த கேள்விகள் தானா? இல்ல நீ செட் பண்ணி ஐயா இருக்கலாம், அப்படியா இருக்கலாம். வர தீபிகா அடியே இது யாருமே தேவையில்லை. ஆமா பண்ணீங்க எடுத்து ஆடுங்க. என்ன பச்சை கலர் படிச்சிட்டீங்களா? எப்பயுமே ஃபுல் ஃபார்ம்ல தானே இருக்கேன். அருள் காமாட்சி ஐயா, SIR ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பாப்போம். நான் எப்ப 24 மணி நேரம் ஃபுல் ஃபார்ம் தான். என்ன இந்த உருட்டாவெல்லாம் இங்க வேணாம். இங்க பாருங்க, பரபரப்பா உட்காந்து உங்க சேனல்ல ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுறீங்க. ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 27 வீடியோவா? எவ்வளவு ஆச்சு? 3 வீடியோனா 21 வீடியோ ஆச்சு. கரெக்டா? 21 வீடியோ போடுறீங்க. SIR பத்தி இது வரைக்கும் ஒரு 15 வீடியோ போட்டிருப்பீங்க. சூப்பரான கேள்வி. அதை பொண்ணு தெரிஞ்சிருச்சா தெரியாம தெரியாது. ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டு மீதியை பேசுங்க. நான் 1 மணி நேரம் ஆகுது. என்ன 1 மணி நேரம்? என்னங்க 1 மணி நேரம்? சொல்லுங்க, டென்ஷன் ஆயிடுவேன். முதல் தகவல் அறிக்கை அதுக்கு பேர் தமிழ்ல வந்து முதல் தகவல் அறிக்கை. தப்பு. முதல் தகவல் என்ன? ஆமா பாருங்க, FIRனா அதுக்கு பேரு என்ன கேட்டிருக்கான்? SIR முதல் தகவல் அறிக்கையா? SIRனா தெரியலையப்பா. இல்ல, துணை முதல்வருக்கே தெரியாத போது அவங்க தொண்டர்களுக்கும் தெரியாது. அவருக்கு தெரியல, அவ்வளவு ட்ரோல் ஆச்சு. இவ்வளவு வீடியோ போட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே 1000 அப்ளிகேஷன் வாங்கி கூட இருந்து ஃபுல்லா பண்ணி எங்க அபார்ட்மெண்ட்ல கொடுத்தேன்னு சொல்லி. SIR என்னன்னே தெரியாம என்ன ஊத்தீங்க நீங்க? FIR போல் சொல்லுவீங்க. SIRங்கிறதா அந்த நியூ வாட்டர் லிஸ்ட். SIRனா என்ன? SIRனா என்ன? என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சொல்லுங்க. கேள்வி உங்களுக்கு சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சரி, தமிழ்ல சொல்லுங்க. புது விடுது வாக்காளர்களை, அதாவது பாருங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது இல்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகேவா? அதான் SIRனா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதான் வாக்காளர்களை வந்து நான் ஃபுல் டீடைல்லாம் கேக்குறேன். இத பாருங்க, என்ன ஏங்க தமிழ் இத பாருங்க. இங்கிலீஷ் ஓகே, எனக்கு புரியுது, லாங்குவேஜ் ப்ராப்ளம். தமிழ்ல சொல்லுங்க. அதாங்க, அதாவது இந்த ஓட்டர்களை
ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதுக்கு ஒரு தமிழ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க. சொல்லுங்க. தமிழ்ல என்ன பேர் வச்சிருக்கான்? எனக்கு என்ன படிச்சேன் நான் தான் எனக்கு சொல்றேன்னு இல்லை, தனியாக வெரிஃபை பண்றதுன்னா மீன்ஸ் அதான் போஸ்ட் ஆஃபீஸ் தள்ளி வச்சிருவேன் செக் பண்ண கம்மனி திரும்ப திரும்ப நேதா சுபாஷ் சந்திர போஸ் பாருங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஏஆர். ஆமா தமிழ்ல என்ன அதுக்கு ஒரு பேர்? ஸ்பெஷல்னா என்ன? சிறப்பு. சிறப்பு சொல்லுங்க. இன்டென்சிவ்னா என்ன? ஸ்பெஷலா சரி ஒரு ஸ்பெஷலா ஒரு தோசை செஞ்சு கூட இட்லி போய் தங்கச்சி கொடுமா. ஸ்பெஷலா வந்து இந்த இன்டென்சிவ், அதாவது இந்த தேர்தல் வாக்காளர் இதுல வந்து செக் பண்றதுக்கு பேர் தான் இந்த எஸ்ஐ. அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஐயா. அப்ப நீங்க சொல்லுங்க என்ன இருக்குது? அவ்வளவுதான். இப்ப என்ன இருக்கு மேலே குக்குச்சால எஸ்ஆர் பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து அறிவே சும்மா என்ன 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 ஒரு எஸ்ஐஆர் பத்தி என்ன ஒரு மூத்த முன்னோடின்றீங்க, திமுக ஒரு மூத்த அரசியல்வாதின்றீங்க. அதான் சரி, எஸ்ஐஆர்ல இங்கிலீஷ்ல சொல்றது கஷ்டம், லாங்குவேஜ் பண்ண முடியும், தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னா வந்து என்னமோ பேசிருக்கீங்க. சிறப்பு வாக்காளர் திருத்தம் தாங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல ஏங்க? என்னங்க நீங்க என்ன என்ன பேச விட்டா தானே அதுன்றீங்க அப்படிங்கிறீங்க. எல்லாமே கட் பண்ணி சரியான கண்டென்ட் திருப்தியாக காலைல